ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் என்கிட்ட விரும்பி கேட்ட ஒரு ரெசிபி. நம்மளோட சேனலில் நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்கலி மசாலா நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு இன்னும் ப்ரோக்கலி ரெசிப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த ரெசிபி நான் இப்போ போடுறேன். இது வந்துட்டு பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு ப்ரோக்கலி மசாலா. இது கிட்டத்தட்ட ஒரு தாபா ஸ்டைலில் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. இது வந்துட்டு சப்பாத்தி, ரோட்டி, நான் அதுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ப்ரோக்கலி உங்களுக்கு தெரியும், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குது இந்த வெஜிடபிளுக்கு. நம்மளோட பாடியோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யும் இந்த ப்ரோக்கலி. இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னோட முன்னாடி போட்ட வீடியோ செக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். நான் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த டேஸ்டியான பஞ்சாபி ப்ரோக்கலி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போது இந்த டேஸ்டியான பஞ்சாபி ப்ரோக்கலி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பஞ்சாபி ப்ரோக்கலி மசாலாக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு எப்போதும் போல ப்ரோக்கலியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளான்ச் பண்ணிக்கணும். இது வந்து நான் பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பிளான்ச்சிங்னா என்னன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற ப்ரோக்கலியை வந்துட்டு அதில் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் பிளான்ச்சிங். இது வந்துட்டு அதுலேயே பாதி அளவுக்கு குக் ஆகிடும். இப்போ நம்ம திருப்பி கிரேவியில் போடும்போது திருப்பி மீதி அளவு குக் ஆகிடும். இது ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள். இது ப்ரோக்கலி சீக்கிரமே குக் ஆகிடும். இந்த கிரேவிக்கு வந்துட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன் தனியாக, 2 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு தக்காளி இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் குட்டி வெங்காயம் அதையும் இதே மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 7-8 பல், இஞ்சி கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு பாவ் பஜ்ஜி மசாலா. ரெடிமேடாக விற்கும்ல பாவ் பஜ்ஜி மசாலா பொடி, அந்த பொடி இது. நீங்கள் இதுக்கு பதிலாக தந்தூரி மசாலா பொடி இல்லைன்னா சிக்கன் மசாலா பொடி எதை வேணால் யூஸ் பண்ணலாம். ஒன்னொன்றுக்கும் கொஞ்சம் ஃப்ளேவர் வித்தியாசப்படும், ஒன்னொன்று கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு இந்த பாவ் பஜ்ஜி மசாலா பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், இது ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்து கசூரி மெத்தி, இது வந்துட்டு கொஞ்சமாக நம்ம க்ரஷ் பண்ணி போட்டிருக்க கடைசியில் போடுவோம். இது அவ்வளோதான் நமக்கு தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பஞ்சாபி ப்ரோக்கலி மசாலா. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக சொன்ன பொருள் எல்லாம் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன, மல்லி விதை, வரமிளகாய், இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது போட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் லேசாக வதக்கிக்கலாம். இந்த மல்லி மணம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் பக்கமாக இது வதக்கியிருக்கேன், நல்லா மணம் வருது. இப்போ வந்துட்டு நம்ம மித்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி, வெங்காயம், முந்திரி, பாதாம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயமும் ஓரளவுக்கு செவக்கணும். இந்த மசாலா ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளோட இந்த ப்ரோக்கலி மசாலா சட்டுன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப நேரம் வந்துட்டு வதக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இதில். இது பாருங்க, நல்லா வதங்கிச்சு, தக்காளியும் சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது கூடவே நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்திடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலாவோ இல்லை தந்தூரி மசாலாவோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன மசாலா பவுடர் இருக்குதோ அதை சேர்த்திக்கலாம். இந்த பாவ் பாஜி மசாலா பொடியையும் இதோடையும் சேர்த்தி ஒரு பரட்டிடுங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக. இப்போ பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம வதக்குன அதே பேன் தானே வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். நம்ம வதக்குனதை வந்துட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம அரைச்ச விழுதை வந்துட்டு இந்த எண்ணெயில் போட்டலாம். நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் இதில். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்துட்டு வதக்கிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் தெரிய வரைக்கும்.
இதில் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ பாருங்க எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரும் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரோக்கலி சேர்த்திக்கலாம். இந்த ப்ரோக்கலியில் இந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ரோக்கலி நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இது வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்துட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்கலி வந்து ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும். இப்போ ஒரு 6 மினிட்ஸாக வெந்திருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சிடுச்சு நம்மளோட கிரேவியில். இப்போ ப்ரோக்கலி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிருக்கும். ப்ரோக்கலியோட டெக்ஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வச்சுக்கலாம். சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும்னா அப்படி வச்சுக்கலாம். இல்லை ஒரு க்ரன்ச் இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்துட்டு ஓரளவுக்கு லைட்டான ஒரு க்ரன்ச்சோடு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணும்னா. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கசூரி மேத்தியை லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் அதில் இறங்கிட்டோம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கசூரி மேத்தி போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தள்ளி தூவி இறக்கிடலாம். நம்மளோட ப்ரோக்கலி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பர் டேஸ்டியான ப்ரோக்கலி மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.